அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா 5 years BA LLB அப்ளைடர் கோர்ஸுக்கு. அப்ளைடர்னா தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜ் எல்லாத்துக்கும், அது இல்லாமல் 6 ப்ரைவேட் லா காலேஜ் இருக்குது, எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஒருவேளை எனக்கு ஒரு காலேஜ் தான் வேணும் மற்ற காலேஜ்லாம் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான டவுட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருந்தது. ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரே வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் அட்மிஷனுக்கான பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப் தனியாக இருக்குது. அதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லா காலேஜ் ஜாயினிங் அப்டேட் ஃபுல்லாகவே அந்த குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவோம். தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடை பொறுத்தவரையிலையும் மொத்தம் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் ஓவரால் இருக்க கவர்மெண்ட் லா காலேஜில், தென் அப்ளைடட் ப்ரைவேட் லா காலேஜில் ஒரே ஒரு கோர்ஸ் தான் இருக்குது, BA LLB 5 yearsக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி போர்ட்டலில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் போட போகிறீங்க. அதில் வந்து அப்ளைடர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே எப்படி அப்ளை பண்ணணும், மொபைலே எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அதில் பார்த்து கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா எல்லா காலேஜுக்குமே வந்து ஒரே அப்ளிகேஷன் தான் ஓகேவாகிடும். தென் இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, ப்ரோ எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு காலேஜ் மட்டும்தான் தேவை, மற்ற காலேஜ்லாம் நான் செலக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் கன்ஃபார்ம் செலக்ட் பண்ணோம். அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் எல்லா காலேஜும் செலக்ட் பண்ணுவீங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் மட்டும் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரைவேட் லா காலேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் மட்டுமா இல்லை ப்ரைவேட்டாக ஆட் பண்ணி அப்படின்றத அதில் சூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பட் நீங்கள் எல்லா காலேஜுமே ஆல்மோஸ்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுனா, உங்கள் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங்கில் நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய்ட்டு ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்குது, எனக்கு புரியல அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுலேருந்து காலேஜ் ஜாயின் பண்ணுற வரையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். இவ்வளோ சொல்லிட்டீங்க. எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு இல்லை நேஷ்னல் ஸ்கூலில் நீங்கள் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நிறைய பேர் வந்து இல்லை ப்ரோ நான் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணலை, நான் வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமா தான் பண்ணேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா, எஸ் கன்ஃபார்ம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்டான அப்டேட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் 10th முடிச்சுட்டு டிப்ளமா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நீங்கள் BA LLBக்கு அப்ளை பண்ண முடியும் டிப்ளமா கோர்ஸை வச்சு. நிறைய பேர் 12th முடிச்சுட்டு நான் டிப்ளமா பண்ணியிருக்கேன், டிப்ளமாவில் தான் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது, அதை வச்சு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது எலிஜிபிலிட்டி இல்லை. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஓரளவுக்கு இதில் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு காலேஜுக்கும் கவர்மெண்ட் லா காலேஜை பற்றி இண்டிவிஜுவலாக தனித்தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ கைஸ், பாய்.